ஒரு போர்க்களத்தை தேடி போயிட்டு இருக்கோம். நான் அந்த இடத்துக்கு போகும்போது மணி சரியா 12 இருக்கும். எனக்கு வழி காமிச்ச நண்பர் அந்த இடத்த பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்களே கேளுங்க. தெரியல. ஏன் தம்பி? என்ன இருக்குன்னு தெரியல. நாங்களும் உள்ள போனதில்லை. ஓ, சரி சரி. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு பக்கத்துல பிள்ளையார்குளம் மற்றும் ஆவாரங்குளம் கிராமங்களை ஒட்டி அமைஞ்சிருக்கு நாம இப்ப தேடி போற போர்க்களம். எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான பாதையை காமிச்ச நண்பர், அந்த பக்கம் யாரும் போறதில்ல, அங்க என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, கண்டிப்பா அங்க போயே ஆகணுமா அப்படின்னு கேட்டாரு. இடத்த காமிச்சிட்டு பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிளம்பிட்டாரு. சரி, ரொம்ப பில்டப் வேணா, நேரடியா விஷயத்துக்கு வான்னு சொல்றவங்க காணொலியோட 5வது நிமிஷம் 33வது நொடிக்கு போயிருங்க. மற்றவங்க என் கூடவே வாங்க. கூகுள் மேப்பே வழிகாட்டாத அந்த இடத்துக்கு போறதுக்கு சரியான பாதை எப்படி இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே போலாம். கோயில மட்டும் காட்டுங்க. கோயிலுக்கு போறேன். கோயில கோயில் தெரியாது. அங்கிலாட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்காங்க தெரியாத. அதை மட்டும் காட்டுங்க. அந்த கோயிலை மட்டும் காமி. அந்த கோயிலை மட்டும் காமி. உங்க இது அங்கிலாட்டுக்கு மேல இருக்காங்க. அந்த கோயிலுக்கு வேப்பமரம் உள்ள ரொம்ப நன்றி. இப்படிதான் எல்லா இடத்துக்கும் வழி கேட்டு கேட்டு போவேன். ரொம்ப அரிதா தான் கூகுள் மேப் பயன்படுத்துவேன். அதனால தான் பெரும்பாலான வீடியோக்கள்ல என்னால கூகுள் மேப் லொகேஷன் ஷேர் பண்ண முடியறதில்ல. இதோ இந்த இடத்துக்கு அப்புறம் கூகுள் மேப்பும் வழிகாட்டாது. கூடவே வாங்க, ஏன்னு புரியும். ஏன் தம்பி? என்ன இருக்குன்னு தெரியல. நாங்களும் உள்ள போனதில்லை.
ஓ சரி. அதோ தூரத்துல ஒரு மரம் தெரியுதா, அந்த மரத்துக்கிட்ட தான் இப்போ போறோம். இப்பெல்லாம் நான் கூகுள் மேப் லொகேஷன் கொடுக்காததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. இப்போ நான் லொகேஷன் கொடுக்கல அப்படின்னா இங்க வர்றவங்க கண்டிப்பா ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தான் வரணும். அது மூலமா ஊருக்கு வந்துட்டு போற வெளியாட்கள் யாரு அப்படின்னு ஊர் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே பிள்ளையார்குளம் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்த பத்தின தகவலை பதிவு செஞ்சது நாகரத்னம் அங்காளம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரு தாமரை கண்ணன், திரு ராஜபாண்டி மற்றும் தொல்லியல் ஆய்வாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள். அவங்களோட கட்டுரையில நரிக்குடிக்கு பக்கத்துல 1க்கும் மேற்பட்ட அடுக்குநிலை நடுகர்கள் இருக்கிறதா பதிவு செஞ்சிருந்தாங்க. நடுவர்கள் மற்றும் சதிக்கற்கள் சாதாரணமா பார்க்கலாம், ஆனா அடுக்குநிலை நடுவர்கள் பார்க்கறது ரொம்பவே அரிது. விருதுநகர் மாவட்டத்துல இதுவரைக்கும் மொத்தமே நான் ஒரே ஒரு அடுக்குநிலை நடுகள் மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி 3 நடுகர்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்தோட முக்கியத்துவம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வழியை ஊர் மக்கள் கிட்ட கேட்கறதுக்கு அந்த கட்டுரையில இருந்த புகைப்படத்தை தான் பயன்படுத்தினேன். நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த காணொலியை பயன்படுத்தி மக்கள் கிட்ட வழி கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல மொத்தம் 5 நடுகர்கள் இருக்கு. இந்த வில்வீரன் நடுகள்ல இருந்து ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நடுகர்கள்ல வில் இருந்தாலே கொஞ்சம் பழமையான நடுகள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட புரிதல். இதுல ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டிப்பா கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க. வில்லோட நானும் அம்பும் உடைஞ்சிருக்கு. கல்வெட்டுகள் எதுவும் இல்லாததுனால காலத்தை சரியா கணிக்க முடியாது. ஆனா இவர் ஒருவேளை கல்யாணமாகாத பேச்சுலரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, கல்யாணம் ஆயிருந்தா இவர் பக்கத்துல கூடவே தீப்பாஞ்சி இருந்த மனைவியோட சிற்பம் இருந்திருக்கும். வில்வீரனுக்கு அடுத்ததா இருக்கிறது ஒரு சின்ன அடுக்குநிலை நடுகள். இதுல மொத்தம் 3 அடுக்கு இருக்கு. ஒவ்வொரு அடுக்குலயும் 3 வீரர்கள் அப்படின்னு மொத்தம் 9 வீரர்கள் இருக்காங்க. இந்த காலத்துல எண்ணெய் கிணறுகள்ல இருந்து போர் ஆரம்பிக்குது. அந்த காலத்துல எதிரி நாட்டோட ஆணிரைகள், அதாவது கால்நடைகளை கைப்பற்றுவதுதான் போரோட ஆரம்பம். இதைத்தான் ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கைப்பற்றப்படுற கால்நடைகளை சொந்த நாட்டு வீரர்கள் போராடி மீட்பாங்க. அப்படி மீட்கும் போது சிலர் உயிர் தியாகமும் செய்வாங்க. இதோ இந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிற சிற்பம் ஆணிரை கவர்தல்ல இறந்து போன ஒரு வீரனும் அவருடைய மனைவியருமா இருக்கலாம். இவங்க தலை, கை, கால்கள்ல அணிஞ்சிருக்கிற நகைகளும் கை மற்றும் கால் விரல்களும் ரொம்பவே துல்லியமா அழகா செதுக்கப்பட்டிருக்கு. இந்த அடுக்குக்கு மேல இருக்கிற கண்ணன் மற்றும் 2 பசுக்களோட புடைப்பு சிற்பங்களை வச்சுதான் இது ஆணிரை கவர்தல் தொடர்புடையதா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இவர் அதே காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு வீரன், போர்ல இருந்திருக்காரு. பக்கத்துல இருக்கிறது கூடவே தீப்பாஞ்சி இறந்த அவருடைய மனைவி. கணவன் இறக்கும்போது கூடவே மனைவியும் தீப்பாஞ்சி இறக்குறது தான் சதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த கல்லுக்கு பேரு சதிக்கல். சில ஊர்கள்ல சதிக்கற்களை தீப்பாஞ்சி அம்மன் அப்படின்னு வழிபடுவாங்க. இதோ இந்த நடுகள் தாங்க இந்த இடத்தோட தனிச்சிறப்பு. இந்த நடுகள்ல யானைப்படை, குதிரைப்படை, வில் மற்றும் காலாட்படை வீரர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த யானைப்படை வீரனோட சிற்பத்தை பாருங்களேன். யானைக்கு மேல ஒரு வீரன் அமர்ந்திருக்காரு. அந்த வீரனுக்கு ஒருத்தர் குடை பிடிக்கிறாரு. ஒருவேளை குடைக்கு கீழே இருக்கிற இந்த வீரன் இந்த பகுதியை சேர்ந்த தலைவனாகவோ அல்லது இந்த படைப்பிரிவோட தலைவனாகவோ கூட இருந்திருக்கலாம். யானைப்படையை சேர்ந்த வீரனுக்கு முன்னாடி நின்று வணங்குற இந்த மக்கள் விண்ணுலகத்துக்கு போற வீரனை வணங்குற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற குதிரைப்படை வீரனுக்கு நேராகவும் இதே மாதிரி வணங்குற நிலையில மக்கள் செதுக்கப்பட்டிருக்காங்க. யானைப்படை வீரனுக்கு மேல் அடுக்குலையும் கீழே அடுக்குலையும் குதிரைப்படை வீரர்கள் தான் இருக்காங்க. மேல இருந்து 4வது அடுக்குல வலது ஓரத்துல ஒரு வீரனோட சிற்பம் இருந்துச்சு. கொஞ்சம் மண்ணை கலைச்சு பார்த்தா அதுவும் ஒரு குதிரை வீரன் சிற்பம் தான்.
இதுக்கு முன்னாடி ஆழ்வார்குறிச்சியில யானை குத்திப்பட்டான்கள் பதிவு செஞ்சிருக்கோம். ஆனா ஒரு யானைப்படை வீரன் இருக்கிற நடுகல்ல இங்கதான் முதல் முறையா பார்த்தேன். நடுகளோட வலது பக்கத்துல ஆணிரை கவர்தல சொல்ற மாதிரி 2 பசுக்களோட சிற்பம் இருக்கு. ஒரு வகையில இந்த நடுகள் ஆணிரை கவர்தல்ல ஆரம்பிச்சு போரோட முழு பரிமாணத்தையும் பதிவு செஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த நடுகளோட அடுத்த சிறப்பு இந்த பல்லக்கு. முதல் முறையா ஒரு நடுகல்ல நான் பாக்குற பல்லக்கு இது. பல்லக்குல இருக்கிறது இந்த நிலப்பகுதியோட தலைவனா இருந்திருக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, யானை மேல இருக்கிறது யானைப்படை பிரிவோட தலைவனா இருந்திருக்கலாம். இந்த பல்லக்குல இருக்கிறது இந்த நிலப்பகுதியோட தலைவனா இருந்திருக்கலாம். முரசு மற்றும் எக்காலத்தோட போர்ல இறந்த இந்த பகுதியோட தலைவன் விண்ணுலகத்துக்கு போற காட்சி அற்புதமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹொய்சாளர்கள் காலத்து கலைப்பாணி விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது கூடவே வந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரே இடத்துல பல வீரர்கள் மற்றும் படைப்பிரிவுகளோட நடுவர்கள் இருக்கிறதுனால இந்த இடம் ஒரு போர்க்களமா இருக்கலாமோ அப்படின்னு யூகிச்சேன். அதை தான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன். இந்த நடுகள் 5 அடுக்குகள் கொண்டது. ஆனா இப்ப 3 அடுக்கு மட்டும்தான் வெளியே தெரியுது. முழுவதும் புதைஞ்சு போறதுக்குள்ள 500 ஆண்டுகள் பழமையான இந்த வரலாற்று சின்னங்களை பத்திரமா மீட்டெடுக்கணும் அப்படின்னு இந்த ஊர் மக்களை பணியோட கேட்டுக்கிறேன். நன்றி.